ஹலோ கைஸ். நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மாரி, நம்ம வந்து எஸ்எம்டிக்கான வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஆல்ரெடி எஸ்எம்டி பத்தி போட்டிருப்பேன். இது கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கட்டுமே நான் திருப்பி ரீடூ பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட Instagram, Telegramமையும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம கம்யூனிட்டி பத்தின அப்டேட்ஸ் ட்ரேட் பத்தின அப்டேட்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் ரெகுலரா. எஜுகேஷனல் பர்ப்பஸா தான். உங்களுக்கு வேணும் அப்டின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட்டு எஸ்எம்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்க எல்லாருக்குமே ஃபாரெக்ஸ் கார்லேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபாரெக்ஸ் கார்லேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும்னா, லைக் பாசிட்டிவ் கார்லேஷன் பத்தி. லைக் யூரோ யூஎஸ்டி மேல போச்சுன்னா, ஜிபிபி யூஎஸ்டியும் மேல தான் போவான். இதான் ஃபாரெக்ஸ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கோல்டு ரேட் மேல ஏறுதுன்னா, சில்வர் ரேட்டும் மேல ஏறும். ஓகேவா? இப்ப கோல்டு மேல போகுதுன்னா, யூஎஸ்டி கீழ விழுந்துரும். இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் கார்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் இதில பாசிட்டிவ மட்டும் தான் பார்க்க போறோம். பாசிட்டிவ் கார்லேஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் கார்லேஷன். இப்ப பாருங்க, ஜிபிபி ஜேபிஒய் மேல போனா, யூஎஸ்டி ஜேபிஒய் மேல போயிடுவான். யூரோ ஏயுடி மேல போனா, யூரோ என்எஸ்டியோட ரேட்டும் ஏறும். இதுதான் வந்து ஃபாரெக்ஸோட கார்லேஷன். ஓகேவா? சப்போஸ் ஏதாச்சும் பேர்ஸ் வந்து இங்க மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க போயிட்டு கூகுள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஜேபிஒய்லாம் இங்க காணோம். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு கேட் ஜேபிஒய் விட பாசிட்டிவ் கார்லேஷன் பேர் எதுன்னு போட்டாலே, உங்களுக்கு கூகுள்லயே வந்துரும். ஓகேவா? நான் மோஸ்ட்லி வந்து யூரோ யூஎஸ்டி பார்ப்பேன். அப்ப எனக்கு தெரியும் ஜிபிபி யூஎஸ்டின்னு. இல்ல எம்என்கியூ பார்ப்பேன், என்கியூ. எனக்கு தெரியும் இஎஸ்ன்னு. கோல்டு பார்ப்பேன். கோல்டு மேல ஏறுச்சுன்னா சில்வர் மேல போவான்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எத மோஸ்ட்டா ட்ரேட் பண்றீங்களோ, அதோட கார்லேஷன் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கார்லேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சரி, இது எதுக்கு நம்ம அட்வான்டேஜா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எஸ்எம்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி டூல். ஓகேவா? எஸ்எம்டி அப்படின்றது வந்து ஸ்மார்ட் மணி டூல்னும் சொல்லலாம், டைவர்ஜென்ஸ்னும் சொல்லலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்க வந்து சொல்லிக்கலாம். உங்களோட இஷ்டம். டைவர்ஜென்ஸ்ன்றத நம்ம அந்த டூல வச்சு மார்க் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுதான் டைவர்ஜென்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். சரி. இதுதான் வந்து ஃபாரெக்ஸோட கார்லேஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு தெரியும். இது பேசிக்கான ஒரு விஷயம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. ஆ பேர்ஸ் வந்து இவன் புல்லிஷா இருந்தா அவனும் புல்லிஷா இருப்பான் அப்படின்ட்டு. அதுக்காக நான் வந்து இங்க ஒரு பை போட்டு அங்க ஒரு பை போடுங்க அப்படின்ட்டு வந்து நான் சொல்லல. ஓகேவா? அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த எஸ்எம்டிய எங்க யூஸ் பண்ணணும்? என்ன எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் எஸ்எம்டிய இத பத்திலாம் நம்ம வந்து பேசுவோம் இந்த வீடியோல. கிளியரா இதுல? எல்லாரும் கிளியர் ஆயிடணும் இதுலலாம். ஓகே. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் ஃபாரெக்ஸ் கார்லேஷன். ஓகே. இப்போ வந்து நான் வந்து சார்ட்ஸ வந்து டிவைட் பண்றேன். ஓகேவா? சார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் டிவைட் பண்றேன். இது எப்படி டிவைட் பண்ணலாம்னா, இப்போ எனக்கு தெரியும் எம்என்கியூ மேல போச்சுன்னா, இஎஸ் மேல போகும்ன்ட்டு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். கோல்டு மேல போச்சுன்னா என்ன மேல போகும்? சில்வர் மேல போகும். நான் மோஸ்ட்லி இந்த பேர் ட்ரேட் பண்றனால, நான் இத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கோல்டோட எக்ஸாம்பிள் பத்தி பார்க்கலாம். ஏன்னா கோல்டுல நான் ஒரு விஷயமும் சொல்லணும். அதனால ஓகேவா? எம்என்கியூக்கு நீங்க என்ன பண்ணணும்? இவன் மேல போனா யாரு மேல போவா? இஎஸ் மேல போவான். நீங்க என்ன பண்ணணும்? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு சார்ட்லயே இருக்கீங்கன்னா கூட நீங்க இத தான் பண்ணணும். பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எம்என்கியூக்கு யார் மேல போவா? இஎஸ் மேல போவான். நீங்க வந்து டைப் பண்ணிடுங்க. இப்போ கோல்டுனா நம்மளுக்கு சில்வர் மேல போவான்னு நீங்க சில்வர்ன்னு டைப் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு வரும். ஒன்ஸ் வந்து என்ன பேர்ல நீங்க கார்லேஷன் பார்க்க போறீங்களோ, அதுக்கு மேல கர்சர் வச்சோனே 3 காமிக்கும். ஸ்கேலு, நியூ பிரைஸ் ஸ்கேலு, நியூ பெயின் காமிக்கும். நியூ பெயின் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி 2ஆ டிவைட் ஆயிடும். ஓகேவா? நான் இங்க மூவ் பண்றதா இங்க கீழயும் மூவ் ஆகுது பாருங்க. இதுக்கு பிரீமியம்லாம் தேவையில்ல. ஒன்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு, ஆ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். இந்த மாரி. ஓகே. நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டைல தூக்கி கேண்டில்ஸ்க்கு மாத்திட்டு, கலர் உங்களுக்கு புடிச்ச மாரி மாத்திக்கோங்க. அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? கலர்ஸ் வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி எப்படி வேணுமோ மாத்திக்கோங்க. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே பாசிட்டிவ் கார்லேட்டட். லைக் எப்படின்னா, இவனும் ஒரு ஹை வச்சானா, இவனும் ஒரு ஹை வைப்பான். புரியுதுங்களா? இவன் இங்கேயும் ஒரு ஹை வச்சா, இவன் இங்கேயும் ஒரு ஹை வைப்பான். ஒரே மாரி இருக்காங்க பாருங்க, பாருங்க. இவனும் இங்க ஒரு லோ வச்சிருக்கிறான்னா, இவனும் அதே இடத்துல இங்க ஒரு லோ வச்சிருக்கிறான். தெரியுதா உங்களுக்கு? இவனும் இங்க ஒரு லோ வச்சிருக்கிறான்னா, அதே லோவ தான் இவனும் இங்க வச்சிருக்கிறான். பிரைஸ் வந்து ஒரே மாரி இருக்கா? நீங்க சார்ட்ட பார்க்கும்போது ஒரே மாரி இருக்கா பாருங்க. இவனும் இங்க ஹை வச்சிருக்கான். இவனும் இங்க ஹை வச்சிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் ஒரே மாரி இருக்கா? இதுதான் வந்து பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் கார்லேஷன மட்டும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேர் ஒரு பேர்னா நான் எத சொல்றேன்னா, ஆ கோல்ட் ஆர் சில்வர் வாட்டெவர் ஓகேவா? ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு ஆ இயு அதுக்கப்புறமா ஜியு வச்சு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன்.
இல்லன்னா கோல்டு, சில்வர் அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டி மேல போச்சுன்னா, ஆ ஜிபிபி யூஎஸ்டியும் மேல தானே போணும். எஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது யாருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் காரிலேட்டட். கரெக்ட்டா? பாசிட்டிவ் காரிலேட்டட். கரெக்ட்டா? சரி. லெட்ஸ் சே யூரோ யூஎஸ்டி மேல போது. ஆனா நீங்க பாருங்க, அதே டைம் அப்போ யூரோ யூஎஸ்டி மேல போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், இங்க ஒரு லோ வச்சிருக்கிறான். ஜிபிபி யூஎஸ்டியும் அதே டைம் அப்போ இங்க ஒரு லோ வச்சிருக்கிறான். ஓகே. அண்ட் யூரோ யூஎஸ்டி என்ன பண்றான், இங்க இருக்கிற ஏதோ ஒரு அரைவ தொட்டுட்டு மேல போயிட்டான். அதே டைம் அப்போ. ஆனா இன்ஸ்டன்ட் ஜிபிபி யூஎஸ்டி என்ன பண்றான், இந்த லோவ எடுத்துட்டு மேல போறான். அதே டைம் அப்போ. இவன் ஃபேர் வேல்யூ கேப்ப ஆர் ஏதாவது ஒரு அ பாயிண்ட் ஆஃப் அதாவது ஒரு அரைவ டச் பண்ணிட்டு போறதுக்கு பதிலு, அதே டைம் அப்போ இவன் ஒரு லோ எடுத்துட்டு போறான். ஓகேவா? 2 பேருமே புல்லிஷ் தான். 2 பேருமே பாசிட்டிவ் காரிலேட்டட் தான். ஆனா, அந்த டைம் சீக்வென்ஸ்ல இந்த ஒரு விஷயம் ஒரு சேஞ்சஸ் குடுக்குதுல்ல. அந்த பர்ட்டிகுலர் டைம் அப்போ. இவன் இந்த லோவ எடுக்கல. ஆ இவன் இந்த லோவ எடுத்துட்டான். இத தான் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ட் எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க. ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் இருக்கும்போது, யாரோ ஒரு பேர் மேல புஷ் பண்ண போறான்னு அர்த்தம். அது யாரோ ஒரு பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். இப்ப நீங்க எத செலக்ட் பண்ணுவீங்க? யூ அ யூரோ யூஎஸ்டிய செலக்ட் பண்ணுவீங்களா? ஜிபிபி யூஎஸ்டி செலக்ட் பண்ணுவீங்களா? இங்க கொஞ்சம் பேர் எப்படி ஆன்ஸர் என்ன நெனச்சிருப்பீங்கன்னு நான் சொல்றேன். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணது இதான். அதனால நான் இத தான் சூஸ் பண்ணுவேன்ட்டு இங்க ஓடுவீங்க. கரெக்ட்டா? நோ, நோ. அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்க டைவர்ஜென்ஸ யூஸ் பண்ணோம்னா, நம்ம எங்க ரிவர்சல் பார்க்குறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து யூரோ யூஎஸ்டில தான் இருக்கு. ஓகேவா? நான் இங்க தான் வந்து நான் வந்து ஒரு பைஸ்க்கான ஒரு ஐடியால இருக்கேன். அப்போ நான் யூரோ யூஎஸ்டில தான் பார்ப்பேன். அவன் லோவ ஸ்வீப் பண்ணியிருக்கணும், லோவ ஸ்வீப் பண்ணியிருக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு இங்க மேட்டர்ஸ் கிடையாது. புரியுதா? அதெல்லாம் இங்க வந்து மேட்டர்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க எங்க ஐடியா வச்சிருக்கீங்களோ, அங்க தான் இத செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு இருக்கிற ஒரே வொர்க் என்ன தெரியுமா இங்க? இந்த எஸ்எம்டி புரொடெக்டடான எஸ்எம்டியா? இப்போ எஸ்எம்டி இருக்குன்னு தெரியும். அப்போ இப்ப போய் நான் எஸ்எம்டிய ஸ்பாட் பண்ணேன்னா, ஏகப்பட்ட இடத்துல ஸ்பாட் பண்ணலாம். லைன் மேல லைன் டிராவ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அந்த எஸ்எம்டிக்குலாம் மேல போணும், கீழ போணுன்ட்டு எப்படி டிசைட் பண்ணணும்? இது புரொடெக்டடான லோவா? இல்ல இது வந்து ஒரு எஸ்எம்டி வந்து நீங்க இப்போ பை சைட்ல பார்க்காம செல் சைட்ல பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள் பைஸ்க்கு வந்து நம்ம கீழ பார்ப்போம். பை பண்ண போறீங்கன்னா கீழ பார்க்கணும். செல் பண்ண போறீங்கன்னா, அதே ஏரியால மேல பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா சில பேர் இத வேற தப்பு பண்ணிருவீங்க பிகினர்ஸ். ஆ இப்போ வந்து நான் பை பண்ண போறேன் ஒரு ஏரியால. அப்ப எஸ்எம்டிய கீழ பார்க்கணும். செல் பண்ண போறோம்னா, மேல இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? இப்ப நம்மளுக்கு என்ன மார்க்கெட் இங்கருந்து கீழ வரும்னு தெரியும். எஸ்எம்டி இருந்துச்சுன்னா கீழ வரதுக்கு சான்ஸஸ் இருக்குன்னு தெரியும். பட் இங்க எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கு மேல பிரைஸ் போக மாட்டான்ட்டு. எப்படி நான் இங்க கன்ஃபார்ம் பண்றது? இந்த ஐஸ்க்கு மேல பிரைஸ் போக மாட்டான்ட்டு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்மளோட வொர்க். ஓகேவா? நம்ம வந்து இவன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணல. அதனால இவன் பை பண்ணக்கூடாது. இவன் ஸ்வீப் பண்ணிட்டான் இங்க பை பண்ணணும். அப்படின்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, ஹையர் ஐ வச்சவன தான் வந்து ஸ்ட்ரெங்தன் அதிகமா இருக்கு. இது ஒரு இண்டிகேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் இருக்கா 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது? அப்போ தாராளமா நீங்க எந்த பேர்ல அனாலிசிஸ் வச்சிருக்கீங்களோ, அந்த பேர்ல எடுத்துக்கலாம். ஆஃப்டர் எஸ்எம்டியோட லோவ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி. நான் கோல்டுக்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் எதுல காமிக்க போறேன்னா, லாஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்ல. லாஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்ல. தர்ஸ்டேவோட கேண்டில் வச்சு ஃப்ரைடேவோட ரிவர்சல் கண்டுபிடிக்கிறது. அத நீங்க எத்தன பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. லாஸ்ட் வீக்கெண்ட் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அத நீங்க சப்போஸ் அத பார்த்து யாராச்சு எடுத்திருந்தீங்க, பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் தெரியும் நீங்க பேக் டெஸ்ட் பண்றீங்களா? நான் இன்னும் வேற ஏதாச்சும் நியூவா அப்லோட் பண்ணலாமா அப்டின்ட்டு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன வேல அப்டின்னா, ஆ அதுல நான் கோல்டுல காமிக்கிறேன். எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு கீ லெவல்ல கோல்டுல என்னோட ஃபுல் அனாலிசிஸ் இருக்கு. ஓகே. நான் கீ லெவல்ல ஒரு ரிவர்சல் பார்த்துட்டு இருக்கேன். இங்க வந்தா நான் வந்து பை பண்ணலாம் அப்டின்ட்டு. ஸோ அப்ப நான் ஆப்வியஸா என்ன பார்ப்போம், ஒரு கீ லெவல்ல இருக்குன்னா, நம்ம ஒரு எம்எஸ்எஸ் இருக்கா அப்டின்ட்டு பார்ப்போம். இல்ல சிஸ்ட் இருக்கா அப்டின்ட்டு பார்ப்போம். இந்த மாரி பார்ப்போம்ல. இப்போ நான் வந்து இங்க எம்எஸ்எஸ் இருக்கா அப்டின்ட்டு வந்து பார்க்கறதுக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த லோ கிட்ட வரமாட்டானா அப்டின்ட்டு வந்து எனக்கு தெரியும். எம்எஸ்எஸ் சில டைம் வைப்போம். நம்ம வந்து என்ன ஆகும் பிரைஸு, திருப்பியும் உங்கள டர்ட்டில் சூப் பண்ணிட்டு மேல போவான்.
புரியுதுங்களா? ஸோ அந்த மாரி விஷயத்த ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டா நீங்க நம்மள எஸ்எல்லே அடிக்காது அவ்வளோதான் சேஃப் அப்படிலாம் கிடையாது. யூ நோ வாட் இஸ் மார்க்கெட். மார்க்கெட்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் திஸ் ட்ரேட வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியால நீங்க வந்து என்ட்ரி பார்க்குறீங்க. அப்ப இது புரொடெக்டடான லோன்ல இங்க நம்மளுக்கு எஸ்எம்டி இருக்கு. அதாவது லைக் இந்த லோவ கோல்டு எடுத்திருக்கான். சில்வர் எடுக்காம இருப்பான். இது இங்க இருக்கிற ஏதோ ஒரு லோவ. எக்ஸாம்பிள் இவனும் எடுக்காம இருப்பான். இல்ல சில்வர் எடுத்திருப்பான். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாரி எஸ்எம்டி பார்த்ததுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப எஸ்எம்டிய ஸ்பாட் பண்ணிட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்றேன். இது வந்து ஒரு டெய்லியோட கீ லெவல்னு வச்சுக்கலாம். டெய்லிக்குன்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? டெய்லிக்கு 1 ஹவர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் உடையுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எஸ்எம்டி அந்த லோஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக், எம்எஸ்எஸ், சிஸ்ட் அந்த மாரி இருந்தா தான், இது புரொடெக்டடான லோனே கன்ஃபார்ம் ஆகும். சும்மா நம்ம வந்து எஸ்எம்டி இங்க இருக்கு, நான் அங்க ஒரு செல் போனேன். எஸ்எம்டி இங்க இருக்கு, நான் இங்க ஒரு பை போனேன். அப்ப நான் என்ன பண்ணுவோம், லோவா வச்சுட்டே போவான். இந்த மாரி 1000 எஸ்எம்டி நான் 1 மினிட்ல போயிட்டு ஸ்பாட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு கீ லெவல் இருக்குன்னா, அந்த கீ லெவல்ல நம்மளுக்கு வந்து நீங்க என்ட்ரி போற ரீஜியன்ல எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்கலாம். எய்தர் ஹையர் டைம் ஃப்ரேம் இல்ல லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எஸ்எம்டிய யூ ஹேவ் டூ சி. ஓகே? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக்கோட நான் ஏதோ ஒரு ரேண்டமா போயிட்டு செலக்ட் பண்ணாம, லாஸ்ட் வீக்கோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துருவோம். ஸோ தர்ஸ்டே என்ன நடந்திருக்கு? கோல்டுல செல்லிங் நடந்திருக்கு. அப்ப ஃப்ரைடே ஃப்ரைடே கேன் பி எ ரிவர்சல். கரெக்ட்டா? சப்போஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா, போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அதில மட்டும் தான் இது எஸ்எம்டி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எஸ்எம்டி எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இத ஏன் கேட்கிறேன்னா, சில பேர் நியூவா வந்திருப்பீங்க. சில பேரு ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருந்திருப்பீங்க. இல்ல மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக நான் சொன்னேன் இத. ஓகேவா? நீங்க எஸ்எம்டி எங்க வேணா யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி சப்போஸ் யாராச்சும் எடுத்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இந்த மெக்கானிக்கல் படி நம்ம எதுல பார்க்கணும்? நான் ஓப்பனிங் பிரைஸ போய் மார்க் பண்றேன். ஓகே. ஸோ தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு ஒரு செல்லிங் முடிஞ்சிருக்கு. அப்ப ஃப்ரைடே நம்மளுக்கு வந்து ஒரு பை நடந்திருக்கும். நம்ம ஒரு இங்க வரைக்கும் நம்ம இங்க வரைக்கும் டார்கெட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்திருக்கு தெரியுதா? ஸோ ஓப்பன் ஆயிருக்கு. எங்க ஓப்பன் ஆயிருக்கு? 18த் கேண்டில். ஸோ இருக்கா? ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு கீழ மேனிபுலேட் பண்ணியிருக்கு. தென் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பாருங்க. இந்த 15 மினிட்ஸ் எஃப்இஜில ஐஆர்எல், இஆர்எல்ன்னு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். ஆ இந்த மாரி ஏரியாஸ்ல நீங்க பை பண்ணலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்றீங்க. இப்ப இதுதான் எக்ஸாம்பிள் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. நான் இங்க வந்தா பை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ரெஃபரன்ஸா காமிக்கிறேன்னா, ஏன்னா நம்ம சேனல்ல போட்ட ஸ்ட்ராட்டஜி இது. அதனால நம்ம வியூவர்ஸ்க்காக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க தான் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க ஆன்டிசிபேட் பண்றேன். இந்த 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்ல வந்து டேப் பண்ணியிருக்கிறான்ல. இந்த சிஏஎஸ்டி ஆர்டர் பிளாக்ல. இங்க வந்து நான் வந்து பைஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்க இருக்கிற ஐஆர்எல், அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இஆர்எல்ல டார்கெட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்மளோட ஐடியா என்ன? இங்க வந்தா பை பண்ணலாம் அப்டின்ட்டு. கரெக்ட்டா? இங்க வந்தா பை பண்ணலாம் அப்டின்ட்டும் இருப்போம். அப்டி இல்லன்னா வந்து இந்த லோ ஸ்வீப் ஆனோனே பை பண்ணலாம் அப்டின்ட்டு இருப்போம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் சார்ட்ட ஜஸ்ட் இங்க பாருங்க. இந்த லோவ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லோவ கரெக்ட்டா இந்த லோ. கரெக்ட்டா? இந்த லோ. இந்த லோவ மார்க்கெட் வந்து எடுத்திருப்பான். தெரியுதா உங்களுக்கு? இந்த லோவ. இங்க வந்தோனே என்ட்ரி போடலான்னு வெயிட் பண்றீங்க. இந்த ஐஆர்எல்ல, இந்த ஆர்டர் பிளாக்ல. இந்த லோவ என் கர்சர மட்டும் பாருங்க. கர்சர மட்டும். சாரி இங்க இருக்கா? ஆமா. இந்த லோ தெரியுதா? இந்த லோவ மார்க்கெட் வந்து இது லோனா நம்ம லோ வந்து ஸ்விங் லோஸ்ல தான் எஸ்எம்டி இருக்கணும் அப்டின்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த கேண்டில்ஸோட லோஸ்ல கூட இருக்கலாம். ஓகே. நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லோவ பிரைஸ் எடுத்திருக்க மாட்டான். அதுவும் கீ லெவல்ல. ஓகே. ஆனா, இங்க இருக்கிற அதே லோவ மார்க்கெட் வந்து எடுத்திருப்பான். தெரியுதா உங்களுக்கு? எடுத்திருப்பான் தெரியுதா? ஸோ இதுதான் எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. இப்ப எஸ்எம்டி இங்க இருக்குன்ட்டு போயிட்டு உடனே போய் பை அடிச்சிடக்கூடாது. நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். கரெக்ட்டா? இந்த ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணதுக்கப்புறம். அப்ப இங்க இருக்கிற லோவ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, லோவர் டைம் ஃப்ரேம் ஆன 1 மினிட்டுக்கு போணும். நல்லா பாருங்க. நான் கீ லெவல செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்க எஸ்எம்டிய பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சர் பிரேக்க பார்த்திருக்கேன். நம்ம பிளைண்டா போயிட்டு எஸ்எம்டி இங்க இருக்கு. குடுத்துட்டு இங்க ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டான் அப்டின்ட்டு போயிட்டு போய் செல் அடிக்கக்கூடாது.
அவன் தூக்கிட்டு போயிட்டு ஐயோ! நான் எல்லாத்தையுமே அலைன் பண்ணியிருக்கேன். போன வீக்கோட ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக், கீ லெவல் இதெல்லாம் அலைன் பண்ணிட்டு போனேன். புரியுதுங்களா? சரி. இப்போ வந்து நல்லா பாருங்க. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ இந்த லோ தான் இந்த லோ தான் சொன்னேன். இந்த லோ இருக்கா? இங்க இருக்கிற லோவ எடுத்திருப்பான். இங்க எடுத்திருக்க மாட்டான். தெரியுதா? எடுத்திருக்கான். இப்படி கூட பார்த்துக்கலாம். இந்த லோ. நீங்க அந்த டைம் ஃப்ரேம்ல கிளீனா காமிச்சதுல. ஸோ 15 மினிட்ஸ் பாருங்க. இந்த லோவ எடுத்திருக்க மாட்டான். கரெக்ட்டா? ஆனா இங்க எடுத்திருப்பான். ஸோ 1 மினிட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒரே ஒர்க் ஒரே ஒர்க் ஒரே ஒர்க் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல இந்த எஸ்எம்டிய கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த லோவ அப்படின்னா, 1 மினிட்ல நம்மளுக்கு சிஐஎஸ்டி இல்லன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருக்கணும். குடுத்துருக்கா? ஒன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா இந்த ட்ரேட்ல ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ, உங்க ட்ரேட இங்க என்டர் ஆயிட்டு, இந்த இஆர்எல் வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்கோட லோ கீழ வைக்கலாம். இந்த லோ கூட வேண்டாம். ஏன்னா இது புரொடெக்டடான லோ தான். பிளஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் ஆயிட்டு தான் பிரைஸ் வந்து இங்க மேல போயிருக்கு. ஸோ, அப்ப தைரியமா இந்த லோ கீழ வைக்கலாம். 1:2 நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற ஹைஸ்ல. புரியுதுங்களா? ஸோ, இது வந்து இங்க தான் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு போன வீக் ஸ்ட்ராட்டஜில எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்திருப்பான் அப்படின்ட்டு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க. எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்ப இங்கேயும் பிரைஸ் வந்திருக்கு. இங்க ஏதாச்சும் எஸ்எம்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் எஸ்எம்டிஸ் இருக்கா? ஓகே. இங்க இருக்கு. ஃபார் மீ இங்க இருக்கு. தெரியுதா? நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து டேப் பண்ணியிருக்கான்ல. ஆ பிரைஸ் வந்து இந்த லோவ எடுத்துட்டானா? இருங்க பார்த்துடலாம். ஆமா. இந்த லோவ எடுத்திருக்கிறான். தெரியுதா உங்களுக்கு? இந்த லோ எடுத்திருக்கிறான். ஆனா, அதே இங்க இருக்கிற லோவ எடுத்திருக்க மாட்டான். தெரியுதா உங்களுக்கு? இங்க இருக்கிற லோவ எடுத்திருக்க மாட்டான். இப்போ நீங்க தைரியமா யூ கேன் செல். இப்போ நீங்க 15லேருந்து 1 அந்த மாரி டைம் ஃப்ரேம் போயிட்டு, எஸ்எம்டிய பார்த்துட்டு, ஸோ இந்த எஸ்எம்டி வேலிடான்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? சிஐஎஸ்டி ஆர் எம்எஸ்எஸ் குடுத்துட்டு மேல க்ளோசர் வச்சிருக்கணும். அப்பதான் அது புரொடெக்டடான லோன்னு கன்ஃபார்ம் ஆவும். அப்புறம் தான் நீங்க வந்து இங்க பை பண்ணணும். இப்போ நான் என்னோட அனலைசிஸ கோல்டுல வச்சிருக்கிறேன். அதனால கோல்டுல தான் எடுக்கணும். இங்க எஸ்எம்டி இருக்குன்னு இங்க பை பண்ணீங்கன்னா, இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? உங்கள நல்லா மேனிபுலேட் பண்ணிட்டு கீழ போயிட்டு, நீங்க இங்க எடுத்திருந்தீங்கன்னு இங்க ஒரு பை அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா உங்கள கீழ இறக்கிட்டு அதுக்கப்புறம் மேல போறான்னா, இந்த தப்ப தான் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்ட்டா ஒரு கீ லெவல் எடுத்து, நம்ம இங்க அலைன் பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க. இங்க இருக்கிற லோஸ்லாம் மார்க்கெட் எடுக்கல. தெரியுதா? ஆனா இந்த லோவ ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டான் பாருங்க சில்வர். ஸோ நீங்க எங்க அனாலிசிஸ் வச்சிருக்கீங்களோ, அங்க தான் எடுக்கணும். ஸோ மேஜரா இந்த ஸ்டெப்ஸ ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு எஸ்எம்டி பார்க்குறோம்னா, ஒரு கீ லெவல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அத லோவர் டைம் ஃப்ரேம்ல கீ லெவல வச்சு கீ லெவல் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு எஸ்எம்டிய லோவர் டைம் ஃப்ரேம்ல அங்க எம்எஸ்எஸ் ஆர் சிஸ்ட் குடுத்துட்டு, அந்த எஸ்எம்டியோட லோவ நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? புரியுதா? ஸோ இத எல்லாருமே ஒரு எக்ஸர்சைஸா போய் பண்ணுங்க. இதான் உங்களோட வொர்க் எக்ஸர்சைஸா போய் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. அத நான் காமிக்கிறேன். முடிஞ்சா அத ஸ்பாட் பண்ணுங்க. இல்லன்னா வேண்டாம். ஓகேவா? நான் என்னன்ட்டு அத சொல்றேன் பாருங்க. நான் வந்து சில்வர் சார்ட் எடுக்கிறேன். அத நான் மேபி பார்ட் 2ல அப்லோட் பண்ண முடியுதா அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கிளீனான ஒரு எக்ஸாம்பிள் இருந்திருக்கும். 4 ஹவர்ஸ் சார்ட்ல. அம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்ப்போம் நார்மலா ஒரு சிஆர்டி கேண்டில் பார்க்குறோம்னா, வ லோ ஸ்வீப் ஆனா தான் மேல போகும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல வந்தா நான் என்னோட ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ட்டு தானே வந்து நீங்க ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க மோஸ்ட்டா. ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து பிரைஸ் ட்ரேட் ஆனும். இந்த மாரி தானே ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க. இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 4 ஹவர்ஸ்ல இங்க ஒரு சார்ட் ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். 4 ஹவர்ஸ்ல நல்லா பாருங்க. ஆ இங்க இருக்கிற லோவ தெரியுதா உங்களுக்கு? இங்க இருக்கிற லோவ இந்த லோ மட்டும் பாருங்க. இந்த லோவ பிரைஸ் வந்து இங்க எடுத்திருக்க மாட்டான். தெரியுதா? ஆனா, நீங்க என்ன நெனைப்பீங்க? என்னடா இவன் சிஆர்டி குடுக்கல, எஃப்இஜிலயும் டாக் பண்ணல. எப்படி இவன் மேல போறான் அப்டின்ட்டு. கரெக்ட்டா? ஆனா, அதே லோவ இவன் இங்க எடுத்திருக்கான் பாருங்க சில்வர்ல. தெரியுதா? இந்த சிஆர்டிய. அப்போ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வரப்போற கேண்டில் மேல தான் போனான். தெரியுதா?
ஓகே. ஸோ இத பத்திலாம் நான் டீட்டெயில்டா ஃபியூச்சர்ல போடுறேன். ஓகேவா? இந்த எஸ்எம்டி எப்படி பார்க்கணும்? நெகட்டிவ் கார்லேஷன் எப்படி பார்க்கணும்? அப்படின்ட்டு. சப்போஸ் இது இன்ட்ரஸ்டடா இருக்குன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஐ வில் அப்லோட் அ டிஃபரண்ட் வீடியோ. அண்ட் நான் இந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு காமிச்சது வந்து நம்மளோட கோல்டோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அத யாராச்சும் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஓகேவா? தேங்க் யூ. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ கைஸ். வீடியோ புடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.